எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா டேட்டா மேனேஜ்மெண்ட். ஓகேவா? நம்ம இன்றைக்கி டேலியில் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி டேட்டா மேனேஜ்மெண்ட். ஒரு கம்பெனியோடைய டேட்டாவை எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஒரு கம்பெனியோடைய டேட்டாவை எப்படி மேனேஜ் பண்ணுறதுனா முதல்ல நம்ம டேட்டாவை எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறது தெரியணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நான் உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கேன், சொல்லாது. ஒரு பொண்ணோட பேரை தெரிஞ்சிக்கவே அந்த பொண்ணு பின்னாடி ஒரு 2 மாதம் சுற்றணும், அவ்வளோ பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சார் உங்கள் மெயில் ஐடி என்னம்மா சொல்லுமா அப்படின்னு வச்சுக்கோங்க. நாம் கேட்டது மெயில் ஐடி தான். ஆனால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இல்லாத பேராக ஒன்று சொல்லணும் உங்களுக்கு. ரஞ்சனி 20/2/2002@gmail.com அப்படிம்பாங்க. நான் உங்ககிட்ட கேட்டது என்ன கேட்டேன்? மெயில் ஐடி தானே கேட்டேன். உன்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை நான் கேட்டேன்னா ஒரு படத்தில் சொல்லுவானே, நான் கேட்டதை மாத்திரம் கொடு அப்படிங்கிற மாதிரி. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? மெயில் ஐடி தான் கேட்டேன். உங்ககிட்ட நான் டேட் ஆஃப் பர்த்து கேட்கவே இல்லை. ஆனால் நீ என்ன சார் பண்ணுற? உனக்கு தெரியாமலே நீ உன்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்குற. ஸோ உன் பேர் உன் டேட் ஆஃப் பர்த்து ரெண்டையும் வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நான் உன் பேரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நான் உன்னுடைய பேன் கார்டு, உன்னுடைய ஆதார் கார்டு, உன் வீட்டு அட்ரஸ்ஸு, உன் பேங்க் இன்ஃபர்மேஷன், இப்படி எல்லா விஷயத்தையும் என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நீயாவே ஒரு விஷயத்த கொடுத்துட்ட. அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு இது போயிடுச்சு, அது போயிடுச்சு, என் பேங்க்கில் இருந்த அமௌண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு நீ உட்காந்து அழுதுன்றா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ரைட்டா? நான் வந்த உடனே கேட்டது கேள்வி என்ன அப்படின்னா, சௌமியா எங்க அப்படின்னு. ஏன் கேட்டேன் அப்படின்னா, குரூப்பில் அவங்க ஹால் டிக்கெட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா என்ன பண்ணணும்? எதுக்கு சொல்கிறேன்? நம்ம டேட்டாவை எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறது தெரியணும். அவங்க ஹால் டிக்கெட் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஹால் டிக்கெட் இன்ஃபர்மேஷனில் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது. நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இதை பார்த்துட்டு யாராவது நடந்ததுன்னா யார் பொறுப்பு இருக்கிறது? ஓகேவா? எப்போதுமே சரி, நம்ம டேட்டாவை நாம் பாதுகாக்க முடியல அப்படின்னா நாம் எப்படி மற்றவங்க டேட்டாவை பாதுகாப்போம்? ரைட்டா? உன்னுடைய டேட்டாவை நீ உன்னால் பாதுகாத்துக்க முடியல அப்படின்னா நீ எப்படி மற்றவங்களுடைய டேட்டாவை பாதுகாக்க முடியும்? ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று பர்சனலாக மேடத்துக்கோ எனக்கோ அந்த மாதிரி ஹால் டிக்கெட் அனுப்பிச்சு, இந்த மாதிரி எனக்கு எக்ஸாம் இருக்குது, எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு கேட்கலாம். அல்லது இன் ஜென்ரல் பொதுவாக மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஃபைலை கண்ணா பின்னான்னு எல்லாருக்கும் அனுப்பக்கூடாது. நான் அதனால தான் டெலிட் பண்ண பார்த்துட்டீங்க. டேட்டா. ஸோ ஏன் அப்படின்னா டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ஹேண்டில் பண்ணணும், அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். எப்படி சார் டேட்டாவை பாதுகாக்கிறது? டேட்டானா என்ன சார்? இந்த டேலியில் டிபிகே 1800 வருது, அது டேட்டாவானா? அது கிடையாது. அது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் டேட்டா. அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறது 2 வகையில் ப்ரொடக்ஷன். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது, இன்னொன்று எக்ஸ்டர்னல் அஃபெக்ட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது. இன்டர்னல் அஃபெக்ஷன் அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் நம்ம டேட்டா வச்சுருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போய்டும், யூபிஎஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கும். அப்போ டேட்டா கரப்ட் ஆகிடும். அப்போ கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன? நீ ஏற்கனவே பேக்கப் எடுத்து வச்சுருக்கணும். அந்த மாதிரி பேக்கப் எடுத்து வச்சுருந்தா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். பேக்கப் நீ கடைசியாக என்ன எடுத்தியோ அதை தான் ரீஸ்டோர் பண்ண முடியும். சார் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ல, 4 நாளைக்கு முன்னாடி பேக்கப் எடுத்து வச்சேன், இப்போ 4 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, சார் நான் கடைசியாக ஒர்க் பண்ணல, எக்ஸலில் ஆட்டோ ரெக்கவரி இருக்குல்ல, அதே மாதிரி டேலிலையும் ஆட்டோ ரெக்கவரி உண்டா சார்? இப்போ கடைசியாக போட்ட என்ட்ரி வரைக்கும் இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேக்கப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் யுவர் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் த ஒரிஜினல். இப்போ நீ ஒரிஜினல் வச்சுருக்க, ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்க. இப்போ ஒரிஜினல் தொலைஞ்சு போச்சு. ஒரிஜினல் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா இப்போ ஜெராக்ஸை வச்சு நீ ஒரிஜினல் அப்ளை பண்ணலாம். பட் அதில் எனக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஜெராக்ஸில் என்ன இருக்கோ அதுதான் உனக்கு ஒரிஜினலாக கிடைக்குமே ஒழிய ஒரிஜினலை எந்த காலத்துலையும் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. நீ 10th மார்க் லிஸ்ட்டை தொலைச்சிட்டு
10th மார்க் லிஸ்ட் ஜெராக்ஸ் வச்சுட்டு சார் எனக்கு +2 மார்க் லிஸ்ட் வேணும், எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்காம் பிகாம் மார்க் லிஸ்ட் வேணும், அதுவும் சேர்ந்து காணாபெட்டில் அப்படின்னு கிடைக்க முடியாது. நீ என்ன பேக்கப் எடுத்து வச்சுருக்கியோ அதுதான் உனக்கு ரீஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ரீஸ்டோர்னா நீ எதை வந்து பேக்கப் கடைசியாக எடுத்துருக்கியோ அதுதான் ரீஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை வாட்டி சாப்பிட்றோம்? ஒரு நாளைக்கு நம்ம 3 முறை சாப்பிட்றோம். அப்போ ஒரு கம்பெனியில் நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டேட்டா வந்து எத்தனை வாட்டி backup எடுக்கலாம் அப்படின்னா, நவீன் என்ன வேணும்? டேட்டா வந்து நாம் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பேக்கப் எடுக்கிறது அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம 3 வாட்டி சாப்பிட போகிறோம். ஓகேவா? நம்ம ஒரு நாளைக்கு 3 வாட்டி சாப்பிட போகிறோம். அந்த மாதிரி 3 வாட்டி எடுக்கலாம். ஆனால் பெரிய பெரிய கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டேலி மல்டி யூசர், இப்போ ராமகிருஷ்ணா மிஷன் மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 10 பேர் 15 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனில் அடிக்கடி பேக்கப் எடுக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா யாராவது ஒருத்தர் எப்போதுமே சிஸ்டமில் உட்காருவாங்க. ஸோ முதல்ல நீ பேக்கப் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, டேலியில் எந்த கம்பெனியை பேக்கப் எடுக்க போறியோ அந்த கம்பெனியை கிளையண்ட்லேயோ அதாவது சர்வர்லேயோ அதுக்கப்புறம் கிளைண்ட் சிஸ்டம் எதுலேயுமே ஓப்பனில் இருக்கக்கூடாது. தம்புரோல் பேக்கப் எடுக்கணும்னு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிலலாம் நீங்கள் பேக்கப் எடுக்க போகிறீங்களோ அந்த கம்பெனியில் எல்லாத்தையும் நீங்கள் முதல்ல ஷட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ தான் பேக்கப் எடுக்க முடியும். சப்போஸ் நீ பேக்கப் எடுத்துகிட்டு இருக்கும்போது நீ இன்னொருத்தர் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சர்வரில் பேக்கப் எடுக்கிறார், ஆனால் கிளைண்ட் சிஸ்டமில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ நீ பேக்கப் எடுக்கிற அப்படின்னா டேட்டா கரப்டாக வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி டேட்டா கரப்ட் ஆகிடுச்சுன்னா கடைசியாக நீ என்ன பேக்கப் எடுத்துறியோ அதுதான் ரீஸ்டோர் பண்ண முடியும். பார்த்துக்கோ. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுக்கிறதுக்கான ரூல் என்ன அப்படின்னா, பேக்கப் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ஷூர் பண்ணிக்கணும் எல்லா டேலி டேட்டாவும் எல்லாரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகளில் எப்போல்லாம் பேக்கப் எடுப்பாங்க அப்படின்னா, முதல்ல வந்து சொல்லிடுவாங்க பேக்கப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. மத்தியானம் லஞ்சில் வந்து எல்லோரும் சாப்பிட போகும்போது சார் இது பேக்கப் டைம், யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக பார்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் க்ளோஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு பேக்கப் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வேலையை விட்டு போனதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வாட்டி பேக்கப் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேக்கப் எடுப்பாங்க. அந்த மாதிரி பேக்கப்பை எதில் சார் ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சர்வர்லேயே பேக்கப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மாத்திரம் பத்தாது, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன் சார் பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னா, பென்ட்ரைவ்ங்கிறது உங்களுக்கு பார்த்தா தூக்கின்னு போகணுன்னு தோணும். யாராவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் இப்போ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னால் அது பெருசாக இருக்கும், பென்ட்ரைவ்னா சின்னதாக இருக்கும். அவன் பென்ட்ரைவ் வந்து தூக்கின்னு போகணுன்னு தோணும் மைண்டில் பார்த்தா. பட் இதே பெரிய ஹார்ட் டிஸ்கில் இருந்துன்னு வச்சுக்கேன், தொடமாட்டான். நாமளும் வந்து பார்த்திங்கன்னா மறதியாக எங்கேயாவது போவோம், ஒரு பென்ட்ரைவில் டேட்டா பேக்கப் எடுத்துன்னு போவோம், ஆடிட்டர் ஆஃபீஸில் போடலான்னு சொல்லிட்டு ஆடிட்டர் ஆஃபீஸில் நம்ம காப்பி பண்ணி கொடுத்துட்டு அதே பென்ட்ரைவ் ஏதாவது ஒரு கரெக்ஷன் கேட்டிருப்பாரு, அங்கே பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு பென்ட்ரைவை சொல்லி ஒர்க் பண்ணுவோம், பென்ட்ரைவை ரிமூவ் பண்ண மறந்துடுவோம். அப்போ என்ன ஆகும்? பென்ட்ரைவ் வேறு யார் கைக்கோ போய்டும். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. இதுவே எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். இது இவ்வளோ பெரிய விஷயம், சின்ன விஷயமா இருந்தால் காணா போய்டும். காணா போடுறது பென்ட்ரைவ் மாத்திரம் கிடையாது, அது கூட சேர்ந்து டேட்டா ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, நீங்கள் பேக்கப் எடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன? வெளியிலேருந்து வந்து டேட்டாவை வந்து எவனும் திருடிட்டு போயிடாமல், அல்லது இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸே டேட்டாவை திருடிட்டு போகாமல் அதையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு அக்கௌண்டண்ட்டாக நாம் இருக்கணும்னா முதல்ல நாமளே டேட்டாவை திருடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நமக்கு அந்த மைண்டில் தோணும், அந்த இடத்துல அக்கௌண்டண்ட்டாக இருந்தோம்னா எந்த கம்பெனிலாவது எனக்காக இருந்தாலும் அப்படி தான் தோணுச்சு, பொய் இல்லை. நான் அந்த மாதிரி நிறைய டேட்டா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது என்ன தோணும் அப்படின்னா, இதே மாதிரி நான் ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக்கரியில் நான் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். அந்த பேக்கரி ரிலேட்டட் டேட்டாஸ்லாம் அதில் இருக்குது. அதுக்கான மூலப்பொருள் எந்தெந்த விதத்தில் கலக்கணும் எல்லாமே இருக்கும். இதை பார்க்கும்போது என் மைண்டில் என்ன ஆகும் அப்படின்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது
இதே மாதிரி இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டேட்டாவெல்லாம் எடுத்துன்னு போயிட்டோம் அப்படின்னா நாமும் சொந்தமாக ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணுவோம். அதில் ஓப்பன் பண்ணும்போது எப்பப்போ யார்கிட்டேருந்து நம்ம என்னென்ன மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணலாம், என்னென்ன மெட்டீரியல் எதுக்கு எவ்வளோ தேவை, அதை யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், அதே மாதிரி விற்கும்போது யாருக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த மாதிரி தோணும். ஓகேவா? இது ஒரு பக்கம். நமக்கு தோணலைன்னா கூட ஒரு டேலியில் ஒரு இஷ்யூ இருக்கும். நீ வந்து என்ன பண்ணுவ, என்ன மாதிரி ஒரு சீனிவாசன் மாதிரி ஒரு டேலி பர்சனை கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி டேட்டா ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கூப்பிடுவேன். அந்த மாதிரி கூப்பிடும்போது வெளியிலேருந்து ஒரு பர்சன் உனக்கு டேலி ரிப்பேர் பண்ண வரான் அப்படின்னா நீ பாட்டுக்கு அவன்கிட்ட சிஸ்டம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடக்கூடாது. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அவன் கூடவே உட்காந்துருக்கணும். அவன் ஏதாவது டேட்டா பேக்கப் எடுக்கிறானா, இங்கேருந்து எடுத்துன்னு போயிடுறானா அப்படிங்கிறத நீங்கள் கூட இருந்து வாட்ச் பண்ணணும், உன்னுடைய டேட்டா வெளில போகாமல். ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனியை கஷ்டப்பட்டு க்ரியேட் பண்ணுறாங்க ஒரு முதலாளி. அந்த கம்பெனி க்ரியேஷனுங்கிறது ஒரு பில்டிங் கட்டி வெளியில் நேம் போர்டு வைக்கிறது இல்லை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார் அண்டு சன்ட்ரி டெட்டார், இதுதான் வந்து ஒரு கம்பெனியோடைய பலமே. யார்கிட்டேருந்து பொருளை வாங்கிறது, யார்கிட்ட விற்கிறது, இதுதான் வந்து மெயினான சோர்ஸ். டேட்டா அப்படின்னா இதுதான். இந்த 2 இன்ஃபர்மேஷனும் அந்த கம்பெனியை தவிர வேறு யாருக்கும் போகக்கூடாது. ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு க்ரியேட் பண்ணியிருக்கான். ரைட்டா? அந்த டேட்டா நம்ம மூலியமாகவோ வெளியால் மூலியமாகவோ யாருக்கும், அதுவும் குறிப்பாக நம்முடைய எதிரி கம்பெனிகளுக்கு போயிடக்கூடாது. நீங்கள் உங்களை ஒரு ஓனராக திங்க் பண்ணிக்கோ. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் நம்ம அக்கௌண்டண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா நாம் பாஸுக்கு நெக்ஸ்ட் லெவல். ஓகேவா? பாஸுக்கு நெக்ஸ்ட் லெவல். பாஸ் வந்து நம்மளை முழுக்க முழுக்க நம்புகிறார். அந்த மாதிரி முழுக்க முழுக்க நம்பும்போது நாம் அந்த பாஸுக்கு நம்பிக்கையுடையவராக இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டேட்டாவை இன்டர்னல் ஃபேக்டர் அண்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒன்று தான் அதற்கான ஒரே வழி. ஓகேவா? ஸோ நம்ம டேட்டாவை நம்ம மூலியமாகவும் யாருக்கும் தெரிஞ்சு கூட வெளியில் போயிடக்கூடாது. அப்படின்னா ஆடிட்டருக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுமே சார், அப்போ நான் டேலி டேட்டா கொடுக்கக்கூடாது அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆடிட்டருக்கு நீங்கள் கொடுக்கலாம். பட் ஆடிட்டருக்கு நீங்கள் டேட்டா அனுப்பும்போது எப்படி அனுப்பணும் அப்படின்னா பென் ட்ரைவில் அனுப்பக்கூடாது. 2 விஷயத்தில் அனுப்பலாம். ஒன்று, ஆடிட்டர் இருக்காங்க அப்படின்னா அவருடைய மெயில் ஐடியை வாங்குங்க. மெயில் ஐடியை வாங்கி டேட்டாவை பேக்கப் எடுத்து அவருடைய அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு நம்முடைய அஃபிஷியல் மெயில் ஐடியிலேருந்து அந்த டேட்டாவை நீங்கள் பேக்கப் ஃபார்வர்ட் பண்ணலாம். நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், சார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபார்வர்ட் பண்ணுறேன் சார். ஓகே சார், இப்போ ஆடிட்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குற யாராவது ஒருத்தர் என்னுடைய டேட்டாவை லீக் பண்ணிட்டா என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வரும். இது நியாயமான சிந்தனை. நீ வந்து இது பண்ணல, பட் அந்த டேட்டா ஆடிட்டர் ஆஃபீஸில் போயிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு வாட்டி அந்த மாதிரி சப்போஸ் ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா அது எத்திக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆடிட்டர் ஆஃபீஸ்லேருந்து அந்த மாதிரி டேட்டா, நான் சொல்கிறது ஆடிட்டர் ஆஃபீஸுங்கிறது ஏதோ இந்த அரகுறை படித்த ஆடிட்டர் ஆஃபீஸ் கிடையாது. சிஏ முடித்த ஆடிட்டர் ஆஃபீஸ், சிஏ முடித்த ஆடிட்டர். அந்த மாதிரி சிஏ ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு கம்பெனியோடைய டேட்டாவை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அல்லது யாருக்கு கொடுத்தாலும் உங்களுடைய கன்சென்ட் இல்லாமல் அவங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எத்திக்கல் அஃபெக்ட் ஆகும். அவங்க மேலே புகார் கொடுத்தீங்க அப்படின்னா சிஏ இன்ஸ்டியூட்டில் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது மேலே ஒரு பயம் இருக்கும். அதனால் அவங்களுடைய ப்ரொஃபஷனே பாதிக்குங்கிறதுனால at 100%, 99.99% they will not do mistake. அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. அங்கே இருக்கிற சிஏ ஸ்டூடெண்ட்ஸும் சரி பண்ண மாட்டாங்க. ரைட்டா? ஸோ நீங்கள் ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் டேட்டாவை ஷேர் பண்ணுறது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நான் சொல்லுங்கள், ஆடிட்டர் அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவங்க தான் ஆடிட்டர். என்ன மாதிரி அரைகுறையாக எம்காம் முடிச்சுட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறேன், இவங்கெல்லாம் ஆடிட்டர் கிடையாது. இவங்ககிட்ட கொடுத்த டேட்டாலாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணலாம் முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் டேட்டாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படிப்பட்ட டேட்டாவை எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும், எப்படி பேக்கப் எடுக்கணும், எப்படி ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதா இங்கே நமக்கு வேணும். முதல்ல நாம் ஒரு டேட்டாவை எங்கே வைக்கிறது, முதல்ல டேட்டாவை எங்கே வைக்கிறது, பேக்கப்பை எங்கே வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இங்கே டேலியில் ஒய் அப்படின்னு ஒரு பாத் இருக்குது. அங்கே போய் நம்ம வைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பொருள் இருக்குது. இப்போ நான் என் ஒய்ஃப் வந்தாங்க பார்த்தீங்க, இந்த மொபைலை கொடுத்து வைமா அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க.
நான் வந்து டேபிள் மேலே வைமா அப்படின்னா அவங்க டேபிள் மேலே வைப்பாங்க. ட்ராயருக்குள்ளே வைமா அப்படின்னா ட்ராயருக்குள்ளே வைப்பாங்க. நான் ஒன்றுமே சொல்லாமல் ஏம்மா இந்த ஃபோனை வச்சுக்கோமா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், என் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா டீஃபால்ட்டாக என்ன பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜ் மேலே வைப்பாங்க. ஓகேவா? டீஃபால்ட்டாக என்ன பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜ் மேலே வைப்பாங்க. ஏன் அப்படின்னா எப்பொழுதுமே நான் வெளியில் போயிட்டு வந்தால் ஃபோன் வைக்கிற இடம் ஃப்ரிட்ஜ் மேலே. அதே மாதிரி டேலி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கம்பெனி க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி கம்பெனி க்ரியேட் பண்ணும்போது அதில் ஒரு டேட்டா உருவாகும். அந்த டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ஒன்று நீ சொல்லணும் இந்த டி ட்ரைவில் வை, இ ட்ரைவில் வை, இந்த ஃபோல்டரில் வை அப்படின்னு நீ ஸ்பெசிஃபை பண்ணணும். அந்த மாதிரி நீ ஸ்பெசிஃபை பண்ணணும். பண்ணினா நீ ஸ்பெசிஃபை பண்ணுற இடத்துல வைக்கும். அந்த மாதிரி நீ ஸ்பெசிஃபை பண்ணலைன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா டேலி வந்து என்ன பண்ணும், டீஃபால்ட்டாக டேலி எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த இடத்துல டேட்டாவையும் அந்த இடத்துல பேக்கப் ஃபைலையும் வச்சுக்கும். ஸோ டேலி வந்து 2 ஃபைல் வச்சுக்கும். ஒன்று டேட்டா, இன்னொன்று டேட்டா பேக்கப். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நீ மென்ஷன் பண்ணினா மென்ஷன் பண்ண இடத்துல வச்சுக்கும். நீ எதுவும் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டா எங்கே வச்சுக்கும், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேலி டிஃபால்ட்டாக எங்கே ஸ்டோர் ஆகிருக்கோ அங்கே வச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து இந்த டேலி பார்க்குறேன். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கே இருக்குது அப்படின்னா டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா சி ப்ரோக்ராம் ஃபைல், ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் அப்படின்னு பார்க்குறேன். இது வந்து எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டேலியை ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய டேட்டாவை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டேட்டா பாத் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோடைய டேட்டாவை 103வது பேட்ச்லேயும் பேக்கப் பார்த்த 103 பேட்ச்லேயும் வை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அப்படி ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா என்ன பண்ணுன்னா டேலி வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பாத்து அங்கே தான் வைக்கும். அதே மாதிரி பேக்கப் பார்த்தையும் டேலி வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த பாத்து தான் இருக்கும். இல்லை சார் இந்த பாத் வேண்டாம், இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு பார்த்தோன்னா டேலி ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ண முடியாது. நான் வந்து எனக்கு டேலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ணாலே எனக்கு வந்து 103வது பேட்ச்லேருந்து தான் எனக்கு டேலி ஓப்பன் ஆகணும். அப்படின்னு நான் வந்து டிஃபால்ட்டாக நான் வந்து இங்கே வந்து டேலி பேக்கப் பார்த்து ஈயில் 103வது பேட்ச் இங்கேருந்து எனக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோ. நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே இடத்துல Alt Y ப்ரெஸ் பண்ணி டேட்டா பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டேட்டா பாத் ஆப்ஷனில் நான் டேட்டா கம்பெனி ஓப்பன் பண்ணுறது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து எஸ்கேப் கொடுத்து Ctrl V போட்டு பேஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல டேட்டா பாத் வை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பேக்கப் எங்கே வைக்கணும் அப்படின்னா அதே மாதிரி ஸ்பெசிஃபை பாத்தில் இந்த இடத்துல வச்சு அங்கேயே வந்து ஒரு பேக்கப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பேக்கப்பை இங்கே வைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு பேக்கப் ஃபைலு ஓப்பன் ஆகிடும். ஸோ 103வது பேட்சில் இப்போ 2 ஃபோல்டர் இருக்குது. ஒன்று டேலி ஃபோல்டர், இன்னொன்று பேக்கப் ஃபோல்டர். இப்போ நான் ஒரு கம்பெனி இருக்குது, இதை பேக்கப் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பேக்கப் எடுக்கிறது எப்படி எடுக்கணும் அப்படின்னா Alt Y ப்ரெஸ் பண்ணுங்கள். Alt Yல பேக்கப் அப்படின்னு இருக்குது. பேக்கப்பில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பேக்கப்னா இப்படி வரும். என்ன வரும், Alt Y கொடுத்து பேக்கப் அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நாம் கொடுத்துருக்கோம் டெஸ்டினேஷன் பார்த்து. ஸோ என்ன பண்ணும், டெஸ்டினேஷனாக எந்த இடத்துல அது இருக்குது அப்படிங்கிறது அதை காட்டிடும். எங்கே இருக்கிற டேட்டா அப்படின்னா இந்த மாதிரி 103 பேட்ச் இன் ஜென்ரல் டிஃபால்ட்டாக எங்கே இருக்கிற டேட்டா நீ ஸ்பெசிஃபை பண்ணியிருப்ப அதை அது சொல்லிடும். அதில் எந்த கம்பெனி வேணுமோ நீ வந்து பேக்கப் எடுக்கிறது 2 முறையில் எடுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஷாட்டில் எல்லா கம்பெனியும் எடுக்கலாம், அல்லது ஒரே ஒரு கம்பெனியை மாத்திரம் பேக்கப் எடுக்க முடியும். ஒன் ஷாட்டில் எல்லா கம்பெனியும் எடுக்கலாம், இல்லது ஒரு பேக்கப் மாத்திரம் எடுக்க முடியும். பட் 20 கம்பெனி இருக்குன்னா 5 கம்பெனி மாத்திரம் எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஒன்று ஒரு நேரத்தில் ஒரு கம்பெனி தான் எடுக்க முடியும், இல்லை ஒரு நேரத்தில் ஒரேடியாக எடுக்க முடியும். அப்படி தான் பேக்கப் எடுக்க முடியுமா ஒழிய 5 கம்பெனி மாத்திரம் பேக்கப் செலக்ட் பண்ணி எடுக்க முடியுமானா இட் இஸ் நாட் பாசிபிள். இப்போ பாருங்கள், இது மாத்திரம் இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். இல்லை அந்த மாதிரி வேணும்னா 5 கம்பெனி மாத்திரம் நீங்கள் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒன்று ஒரே நேரத்தில் எல்லா கம்பெனியும் வேணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி எத்தனை கம்பெனி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இப்படி எடுத்துக்க முடியும். ரைட்டா? ஸோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இல்லை எடுக்கலாம், எப்படி வேணால் எடுக்கலாம்.
இந்த இடத்துல எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இல்லை ஆல் ஐட்டம் கொடுத்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் பேக்கப் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல எண்ட் ஆஃப் கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பேக்கப் ஆகிடுச்சு. இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 103 பேட்சில் பேக்கப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 கம்பெனி பேக்கப் ஆகிடுச்சு. என்னென்ன கம்பெனி பேக்கப் ஆகிருக்கு? 10,000, 10,000 சேர்த்து 10,007. ஸோ பேக்கப் எடுக்கணும்னா ஆல்ட் ஒய் பேக்கப். அங்கே போயிட்டு மேலே டெஸ்டினேஷன் பார்த்து கீழே வந்து எங்கே இருக்கிற கம்பெனி. இப்போ பேக்கப் எடுத்தாச்சு சார். இப்போ 10,018 பேக்கப் இருக்கான்னு பார்க்குறேன். 10,018 பேக்கப் இருக்குது. இந்த கம்பெனியை நான் வந்து டெலீட் பண்ணுறேன். ஆல்ட்டுக்கே ஆல்டர் கொடுத்து தவறுதலாக இந்த கம்பெனி கரப்ட் ஆகிடுச்சு, டெலீட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து என்னால் இதை ரீஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னா ரீஸ்டோர் பண்ண முடியும். ரீஸ்டோர் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னா திரும்பவும் ஆல்ட் ஒய் அப்படின்னு கொடுக்கணும். ஆல்ட் ஒயில் ரீஸ்டோர் அப்படின்னு போடணும். ரீஸ்டோர் எங்கே வரணும் அப்படின்னா எந்த இடத்துல ரீஸ்டோர் டெஸ்டினேஷன் பார்த்து வேர்டை நல்லா கம்மி, எந்த இடத்துல அந்த டேட்டா கொண்டு வந்து வைக்கணும், எங்கே இருக்கிற டேட்டா எங்கன்னா இன் ஜென்ரல் டிஃபால்ட்டாக பேக்கப் ஃபைலு அல்லது வேற எங்கேயாவது ஒரு ஃபைல் இருந்தால் அது கூட எந்த கம்பெனி இந்த அரவிந்த் மில் 18 அவ்வளோதான் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ ரீஸ்டோர் ஆகிடும். ஒரு வாட்டி பேக் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக்கப் எடுக்கலாம். பேக்கப் எடுத்த ஃபைலை ரீஸ்டோர் பண்ணலாம். பட் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டி எடுக்கணும், அல்லது அட்லீஸ்ட் டெய்லி ஒரு வாட்டியாவது எடுக்கணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன பண்ணணும், நீங்கள் பேக்கப் ஃபைலை டேட் வைஸ் மெயின்டைன் பண்ணணும். அது எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல பேக்கப் ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல டேலி பேக்கப், அதாவது 103வது பேட்சில் பேக்கப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டரில் நேத்தி டேட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 இல்லையா, 18/11/2024 அப்படின்னு ஒரு டேட் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டர் ஒன்று போட்டு டம்ப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுக்கோ. ஸோ இப்போ வந்து நேத்திக்கு நீ பேக்கப் எடுக்கிறன்னா அந்த பேக்கப் பார்த்த காப்பி பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆல்ட் ஒய் போட்டு பேக்கப் அப்படின்னு போடுங்க. இந்த பேக்கப் டெஸ்டினேஷன் பார்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் கூட டேட்டோட வரணும் இந்த மாதிரி. அப்போ அந்த பாத்தை நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கணும். ஓகேவா? அதாவது இந்த பாத்து இருக்கு இல்லையா, இதை வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும், Ctrl+C காப்பி போட்டு Ctrl+V பேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சேவ் ஆகிருக்குன்னா 103வது பேட்சில் பேக்கப்புக்குள்ள டேட்டோட வருது. ஓகேவா? இப்போ நான் எல்லாத்தையும் இங்கே நான் என்ன பண்ணுறேன், பேக்கப் எடுக்கிறேன். எல்லா கம்பெனியும் ஒன் ஷாட்டில் நான் பேக்கப் எடுக்கிறேன். அந்த மாதிரி ஒன் ஷாட்டில் நீங்கள் எல்லா கம்பெனியும் இந்த மாதிரி பேக்கப் எடுக்கலாம். நீங்கள் பேக்கப் எடுக்கிறது TBK 1800 அப்படின்னு சொல்லி வரிசையாக சேவ் ஆகும். ரைட்டா? இப்போ வந்து அடுத்த நாள் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி பேக்கப் எடுக்கும்போது நீங்கள் 19/11/2024 அப்படின்னு ஒரு ஃபோட்டோ க்ரியேட் பண்ணுங்கள். இன்றைக்கி பேக்கப்பை நீங்கள் என்ன பண்ணணும், இதில் எடுக்கணும். இன்றைக்கி பேக்கப் எடுக்கணும். ஆல்ட் ஒய் பேக்கப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 19ன்னு போட்டு இந்த மாதிரி டெய்லி பேஸில் நீங்கள் பேக்கப் எடுக்கணும். இந்த மாதிரி பேக்கப் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நேத்திக்கு எடுத்த பேக்கப் இருக்கு இல்லையா, இந்த 18ஆம் தேதி பேக்கப்பை தூக்கி டம்பில் போட்டுருங்க. 19 இருக்குங்க. நாளைக்கு என்ன பண்ணணும்னா 20/11 எடுத்துகிட்டு இந்த 19/11 தூக்கி டம்பில் போட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லி பேஸில் பேக்கப் எடுக்கணும். கரண்ட் டேட் பேக்கப்பை வெளியில் வச்சுட்டு மற்ற பேக்கப்லாம் டம்பில் போட்டுருங்க. ஒரு நாள் உங்களுக்கு அந்த டம்ப்பு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் டெலீட் போட்டு இதை க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இது எனக்கு தேவையில்லை சார் இனிமே அப்படின்னா ஷிஃப்ட் டெலீட் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சாரி, டம்பை க்ளோஸ் பண்ணணும். அதை நம்ம டம்பில் இருக்கிறத ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த டேட்டெல்லாம் ரொம்ப ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ உனக்கு டம்பில் இருக்கிறது வேண்டாம் அப்படின்னா டம்பில் இருக்கிறதுல நீங்கள் அப்படியே இது பண்ணிவிடுங்க. ரைட்டா? ஸோ இப்படி தான் நீங்கள் பேக்கப் அண்டு ரீஸ்டோர் பண்ணுறது. கரண்ட் டேட்டா மாத்திரம் வெளியில் வைங்க, மற்றதெல்லாம் நீங்கள் இது பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறோம். ஆல்ட் ஒயில் வேறு என்ன இருக்குது. அடுத்தது டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணுறது. இந்த ஸ்ப்ளிட்டிங் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஜுகேஷன் வெர்ஷனில் பண்ண முடியாது, ஒரிஜினல் வெர்ஷன் தான் பண்ண முடியும். சார் ஒரிஜினல் வெர்ஷன் நான் எங்கே சார் போகிறது அப்படின்னா, உங்களுக்கு ஒரிஜினல் வெர்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரிஜினல் வெர்ஷன் இங்கே வந்திருக்கு. இந்த கண்டென்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு காட்டியிருக்கும். உங்களுக்கு அது ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், ரெக்வஸ்ட் டேலி பிரைம் ஆக்சஸ் அப்படின்றது பாருங்கள்.
இது இன்னும் இவங்க நந்தினி ஆக்டிவேட் பண்ணல. இதை போய் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு 40 மணி நேரத்துக்கு நீங்கள் டேலியை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒரிஜினல் வெர்ஷன் வரும். அந்த மாதிரி ஒரிஜினல் வெர்ஷன் வந்ததுன்னா நீங்கள் டேட்டாவை ஸ்ப்ளிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். எஜுகேஷன் வெர்ஷனில் ஸ்ப்ளிட் ஆகாது. நான் ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்துல ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் டேட்டா அப்படின்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு டேட்டா வந்து ஸ்ப்ளிட் ஆகும். இது வந்து ஸ்ப்ளிட் ஆக தான் பார்ப்போம். இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஃப்ரம் இங்கே நான் கொடுக்குறேன். ஸ்ப்ளிட் ஆகுதா பார்ப்போம். பரவாயில்ல, ஆகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 24 25 டேட்டாவை இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு 3 டேட்டா கிடைக்கும். அதாவது ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ 2 வருஷம் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோ. 24 25 டேட்டா இருக்குது, 24 23 24 இருக்குது, 24 25 2 வருஷம் டேட்டா இருக்குது. 23 24 ஸ்ப்ளிட் பண்ணி ஆடிட் டேட்டா போகணும். 24 25 நீ ஒர்க் பண்ணுவேன். பட் இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு டேட்டா இருக்கும், அது தனியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டா, இந்த அரவிந்த் மில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேட்டா உங்களுக்கு வேண்டாம். அதை டெலீட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஆல்ட்டுக்கே ஹெச் போய்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிடு ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த 18 டேட்டாவை தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க. இப்போ 24 20 இங்கே இருக்குது, 25 26 இருக்குது. அப்போ 24 to 25 இருக்குல்லையா, இந்த டேட்டா உனக்கு வேண்டாம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டெலீட் பண்ணிவிடணும். டெலீட் பண்ணிவிட்டு இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து 24 20 போட்டு 1 4 24 அப்படியே இருந்துட்டு போட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 25 26. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இங்கே வந்து 24 25 இருக்குது பாருங்கள், இதை வந்து 25 26ன்னு நீங்கள் ரீநேம் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 25 26ன்னு சொல்லி நீங்கள் ரீநேம் பண்ணிக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 25 டேட்டா இது, 25 26 டேட்டா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அது 24 25 25 26. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷனை நீங்கள் இப்போ எஜுகேஷன் பேஸில் உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, பண்ணி பார்த்துக்கலாம், பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்தது ஆல்டோயில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ரிப்பேர் மைக்ரேட். ரிப்பேருங்கிறது எப்போ, மைக்ரேட்டுங்கிறது எப்போ, ஒரு டேட்டா ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரிப்பேர் பண்ணணும். அது கேட்கும் ரிப்பேர் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா இருக்குது, ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஆர் அப்படின்னு வச்சுன்னா அது வந்து டேட்டா வந்து ரிப்பேர் பண்ணும். ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா பிஃபோர் ரிப்பேர் எத்தனை வவுச்சரு, ஆஃப்டர் ரிப்பேர் எத்தனை வவுச்சர், பிஃபோர் ரிப்பேர் எத்தனை மாஸ்டர், ஆஃப்டர் வவுச்சர் எத்தனை மாஸ்டர் அப்படின்னு இருக்கும். இந்த ரிப்பேர் அப்படிங்கிறது என்னென்னா ஜஸ்ட் நம்ம டீ சாப்பிட்ற மாதிரி தான், ஒரு ரெஃப்ரெஷ், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது கண்ட்ரோல் ஆல்டார். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் ஆல்டார் நீங்கள் ரிப்பேர் பண்ணியும் உங்களுக்கு இன்னும் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்டார் நீங்கள் பண்ணி ஒரு முறை நீங்கள் ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ரிப்பேர் பண்ணும்போது ஃபுல்லாக ஒரு முறை என்னாகும், டேட்டா வந்து ரீரைட் ஆகும். அடுத்தது மைக்ரேஷன். மைக்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா லோயர் லெவல் டேட்டாலேருந்து ஹையர் லெவல் டேட்டாவுக்கு வர்றது மைக்ரேஷன். சப்போஸ் அந்த மாதிரி மைக்ரேஷன் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குமரேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டேலி 5.0 டேட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4.0 இருக்குது. இதை நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா 5.0. இது என்ன வெர்ஷன் அப்படின்னா எபோட், அதில் போய் பார்த்தா தெரியும். ஒரு டேலி என்ன வெர்ஷனுங்கிறது என்ன வெர்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா F1ல் போய்ட்டு எபோட்டில் போய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேலி 5.0. ஸோ இந்த வெர்ஷன் வந்து 5.0ல் இருக்குது. பட் இந்த டேட்டா 4.0வாக இருக்குது. அல்லது 5.0க்கு கீழே எந்த வெர்ஷனாக வேணால் இருந்துட்டு போட்டோம், 5.0க்கு கீழே இருக்குது. இது வந்து 5.0, பட் இது 5.0 கிடையாது, அதுக்கு கீழே 4.0 3.0 எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் 5.0ல் தான் ஓப்பன் பண்ணி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக மைக்ரேஷன் ரெக்வயர்டு எஸ் கொடுக்கணும். மைக்ரேட் அப்படிங்கிறது அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அப்கிரேட் பண்ணிட்டு ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரேஷனுங்கிறது இப்போ கட் ஆகிடும். ரைட்டா? அடுத்தது ஆல்டோயில் என்ன இருக்குது, டேட்டா பார்த்துருக்கு. ஸோ தட் இப்போ நம்ம சொல்லியாச்சு கம்பெனி டேட்டா மேனேஜ்மெண்ட், அவ்வளோதான் இந்த இடத்துல. ரைட்டுங்களா? இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல சப்ஜெக்டில் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஃபுல்லாக நம்ம சொல்லிட்டோம். ஸோ வந்து இன்ட்ரடக்ஷன் டு கம்பெனி டேட்டா மேனேஜ்மெண்ட், எப்படி பேக்கப் எடுக்கிறது, எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது, டேட்டாவை எப்படி ரிப்பேர் பண்ணுறது, மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். நாளைக்கு நம்ம இதுக்கான
எம்சிக்யூவை நாளைக்கு நம்ம அட்டன் பண்ணி பார்ப்போம். இதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+C Ctrl+V Alt+Y F1 இந்த மாதிரி இருக்குது. ஸோ தட் பார்த்துங்க. நாளையிலேருந்து நீங்கள் நேரடியாக கிளாஸுக்கு வர விரும்புகிறவங்க, சார் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நான் நேரடியாக வர விரும்புகிறேன், நீங்கள் நேரடியாக வரலாம். இல்லை சார் எனக்கு எக்ஸாம் இருக்குது, பட் லாங் லீவாக இருக்குது, 5 நாள் 10 நாள் லீவ் இருக்குது சார், நேரடியாக வந்து எனக்கு டேலியும் ரொம்ப முக்கியம், நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3வது, இன்றைக்கி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தயவு செஞ்சு அந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் பார்ட் 1 பாருங்கள். நாளைக்கு நான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் பார்ட் 2 போடுவேன், அதையும் பாருங்கள். பெஸ்ட்டு வீடியோ, நம்முடைய வீடியோலேயே பெஸ்ட்டு வீடியோ அந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் வீடியோ. கண்டிப்பாக ஒவ்வொரு அக்கௌண்டண்ட்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வீடியோ. தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி பெறுவது உங்கள் டாலி சீனிவாசன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை.